சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றந்துரை பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம் தான். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்க்குறீங்களா? மாஸ்க், அதாவது முகமுடி. அந்த மாஸ்க் திரைப்படத்துடைய கதாநாயகனான கவின். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் நம்மளா பிரபலமாக இருக்கக்கூடியது இந்த கவின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் நல்லாவே இருக்குது. அப்படின்னா உண்மையாக பொய்யானா உண்மையிலே அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா, இது ஒரு புறம் இருக்க. மறுபுறம் அதாவது பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய சில கசப்பான அனுபவங்களை பற்றி சிலர் நம்மளோட பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். பட் அவங்கள யாரும் நமக்கு ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் அது தெரியும். நாளைக்கு நம்ம படம் பார்க்கும்போது நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது, அந்த படத்தையும் எஸ்டிமேட் பண்ணால் இவரோட கேரக்டரையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம பேசுகிறோம். அதாவது நாளைக்கு வரக்கூடிய அந்த படம் மாஸ்க் படத்துடைய இயக்குனது விக்ரணன் அப்படின்றவர் தான் ஒருத்தர் இயக்கியிருக்கிறார். ஓகேங்களா? இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவும் நம்ம வெற்றிமாறனுடைய மேனேஜர் சொக்கலிங்கம், இவங்க 2 பேரும் இணைந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரைட். ஆண்ட்ரியா அப்படியே இது என்ன, சரி இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டதுனால சரி கவினை ஃபிக்ஸ் பண்ணோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கினாங்க. இது ரொம்ப நாளாக போயின்னு இருந்துச்சு இந்த படம். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படமே சீக்கிரமாக முடிஞ்சுன்னும் போது என்னடா கவினோட படம் என்ன அவ்வளோ பிரம்மாண்டமான படமாக என்ன மெனக்கெட்டு எடுத்துருப்பாங்களா, நம்ம விடுதலை எடுத்தார் நம்ம வெற்றிமாறன், அந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக இருக்குமா, இல்லை பொன்னியின் செல்வன் மாட்டம் இருக்குமா படம் அவ்வளோ நாளாக, அப்படிலாம் ஒன்று நீங்கள் சாதாரணமான ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே இல்லைங்க. சில படங்கள்லாம் சொல்லுவாங்க கிசு கிசுலாம் வரும். இது கிசு கிசுல நான் உண்மையாக சொல்கிறேன். அதாவது ஹீரோவுடைய டார்ச்சர், அவருடைய டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம், அவரோட ஆட்டிடியூட் தான் இந்த படத்தை இவ்வளோ நாள் தள்ளி வர வேண்டிய காரணமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷூட்டு முடிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் கூட ஐயோ நம்ம தயாரிப்பு நிறுவனத்தில் விட்டுட்டே போயிடலாமே அப்படின்னு சொன்னார்ல, அது காரணம் என்னான்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஏன்னா இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் எஸ்பி சொக்கலிங்கம். அவர் யாருன்னா வெற்றிமாறனுடைய மேனேஜர். ரைட். இந்த படம் ஷூட்டு நடக்கும்போதே இவரே போகிறதான் அந்த டைரக்டர்கிட்ட இந்த கதையை இப்படி மாற்று அப்படி மாற்று அப்படின்லாம் அந்த விக்ரணன் கிட்ட ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காரு. ஒரு கட்டத்தில் விக்ரணன் வெறுத்து போயிருக்காரு, ஷூட்டே நிற்கிற மாதிரி போயிருக்கு. இந்த விஷயம் எல்லாமே சொக்கலிங்கம் மூலமாக, அதாவது அந்த தயாரிப்பாளர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சொக்கலிங்கமாக இருக்கார்ல, அவர் மூலியமாக வெற்றிமாறனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்கார வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதில் வெற்றிமாறன் ப்ரொடியூசர் கிடையாது, மைட் பி அவர் அவரோட பார்ட் இதில் இருக்குது. ஆனால் வேறு எப்படி அப்படின்றது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கே ஒரு பெரிய டார்ச்சர் ஆச்சு. ஏன்னா வெற்றிமாறன் எதிரிலே அவன் ஆட்டிடியூடை காமிச்சிருக்காப்புல இந்த கவினை. அதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த படத்தோட ஒரு ஷூட் செட்டில் நடக்குது. அதுக்கு இவர் உட்காந்துருக்காரு, எல்லாமே கேமராமேன்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு ஆப்போசிட்டில் அந்த இன்னொரு சைடில் நிற்கிறவங்க இருக்காங்களா பேசுகிறாங்க. அந்த மாதிரி 2 சைடு கேமராவும் வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ நடுவில் இருந்த ஆட்கள் ஏதோ அவங்க பேசியிருந்திருக்காங்க, சும்மா வேலை தான் நடந்துருக்காங்க. அப்போது இவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளிப்படை, ஆனால் அங்கே நல்ல நேரம் வெற்றிமாறன் டைரக்டராக இருக்கும்போது இவரோட ஆட்டிடியூட் எங்கேன்னு பாருங்கள். இப்போ தான் வளர்ந்து ஒரு 6 படமே என்ன பண்ணியிருப்பார். அவ்வளோ பச்சையான ஆபாச வார்த்தைகளில் யாரா அங்கே கத்துறதுன்னா ஒரு குரலை கொடுத்து, அதாவது டைரக்டராக திட்டமே அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இன்டைரக்டாக இப்படி பேசி இப்படிலாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழல் பார்த்தோன்னா அங்கே இருந்த வேற ஒரு கோ ஆர்டிஸ்ட்டை பார்த்து என்னடா இவ்வளோ மோசமானவனாக இருக்காப்புல அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னு அங்கே சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் எதனா கதை கேட்க வந்தால் அந்த ஹீரோயினை இவர் தான் இல்லை இவங்க இல்லை வேணாம் அப்படின்னு இவரே ரிஜெக்ட் பண்ணுறதான். டைரக்டர்கிட்ட எந்த ஒரு கதை கேட்க வந்தாலும் இல்லை இவங்கள அவங்க தான் அப்படின்றது. அப்புறம் யாருன்னா ஹீரோயினை மட்டன் தட்டி பேச வேண்டியது. இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான வேலையெல்லாம் அனுபவித்தவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் நடந்துன்னு இருக்கிறான் நம்ம கவின் மூலமாக அப்படின்றது தான். இது போகாத குறைக்கு அங்கே இருக்கக்கூடிய யாருமே வந்தாங்கன்னா எந்த சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லை வெட்டரன் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லையா. பேசும்போதே அங்கே சொல்லிக்க தான் அவங்க அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த இடத்துல. இதெல்லாம் காது வாக்கில் வர்றது தான். அங்கேருந்து சொல்கிறேன், என்ன நினச்சா
இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியா ஒரு மாதிரி கேவலமாக வந்து அது லேடி ஆர்டிஸ்ட்டோ மேல் ஆர்டிஸ்ட்டோ இல்லை சின்ன ஆர்டிஸ்ட்டுங்க யாருன்னா இருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு தகவல் பரவலாக போயின்னு இருக்கு. பட் இப்படிப்பட்ட ஆள் படங்கள் நடிச்சிருக்காரு, நல்லா ஓடிருக்கா. உண்மையிலேயே வந்து அவர் நடித்த தாதா அப்படின்ற ஒரு படம் நல்லா போச்சு. அப்புறமா வந்து இன்னும் ஒரு படம் போச்சு. அப்புறம் இந்த கிஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஒண்டி தான் கொஞ்சம் ஊற்றிக்கிச்சு. பட் இந்த மாஸ்க் படத்தில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆண்ட்ரியா அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காங்க. அந்த ஆண்ட்ரியாவுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரி எஸ்பி சொக்கலிங்கம்னு இந்த வெற்றிமாறனோட மேனேஜர் வந்து இதில் வந்து கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் இன்வெஸ்டராக இருந்ததுனால இவங்களுக்கு தான் அந்த பணத்தோடைய அருமை, அதோட கஷ்டம் தெரியும். ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, இதோட வட்டி எல்லாம் அவங்களுடைய மனக்குமுறல்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுனால தான் நாளைக்கு இந்த படம் வந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்றது தான். பட் இவ்வளோ டார்ச்சரும் கொடுத்து அதையும் மீறி வெற்றிமாறன் வந்து அங்கே வந்து கிட்டேருந்து அந்த விக்ரமன் கோஸில் ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சுருக்காரு. விக்ரமனும் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு சூழலில் வரக்கூடிய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த மாஸ்க் படத்தை பார்க்கணும். அதே மாதிரி அது படம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து அந்த இயக்குனரையும் வெற்றிமாறனையும் கண்டிப்பாக பாராட்டியே தீரணும். ஏன்னா வந்து எப்படியோ இந்த மாதிரி ஒரு டார்ச்சர்லேருந்து மீண்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்குமேனு. பட் அந்த படம் அப்படி கதையெல்லாம் நல்லா இருந்து சரியாக வராமல் இருந்திருக்குன்னா அதுக்கு வேறு யாரும் இல்லைங்க. நான் தான் முன்னாலேயே சொன்னல, அவரை தான் காரணமாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் நாளைக்கு வரக்கூடிய மாஸ்க்கை கண்டிப்பாக நாங்கள் காலையில் போய் ஒரு ஷோவை பார்த்துருவேன். பார்த்ததுக்கப்புறமா நம்ம ரைட் அப்படி விமர்சனம் இல்லைன்னா சந்தர்ப்பம் நேரம் இருந்தால் வீடியோ மூலமாகவும் ஒரு விமர்சனத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.